அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நோய்க்கும் காரணம் என்ன, அதற்கான ஒரே ஒரு உறுதிமொழி இது மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். இப்போ இதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு உறுதிமொழி அது சார்ந்த அந்த பிரச்சனைகளுக்கு. ஓகேங்களா? இது மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எந்த மாதிரியான உறுதிமொழிகள் நம்ம கொடுக்கணும், ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அன்பானவர்களே, நான் இந்த மாதிரியான மெத்தட்ல உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சதே என்ன காரணத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நம்மளுக்கு நல்லா புரியும் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் நம்மளுடைய நோய்க்கும் மிக முக்கியமான தொடர்பு இருக்கு. நம்முடைய மனமும் உடலும் பாத்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சுதான் செயல்படுது. அப்ப மனசுல ஏற்படக்கூடிய தாக்கங்கள் உடலை பாதிக்குது. இந்த விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நோயிலிருந்து விடுபட முடியும். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எனக்கு அதிகமான எஃபர்ட் தேவையாதான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தாங்க இதை கொடுக்குறேன். இது நான் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட் எல்லாமே லூயிஸ் ஹேவினுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணிதாங்க. நான் ஏற்கனவே லூயிஸ் ஹேவை பத்தி நிறைய வீடியோல நம்ம பேசியிருக்கோம். ஏற்கனவே ஹீலிங் வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஓகேங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு உறுப்புகளுக்குமான அந்த உணர்ச்சி தொடர்பு, அந்த உறுப்புகளினுடைய பங்கு, இதை சரி செய்வதற்கான உறுதிமொழி என்ன, இதை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாங்க. முதல்ல நம்ம இதயத்தினுடைய பங்கு என்னங்க உடல்ல? ரத்தத்தை உடல் முழுவதும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இந்த இதயத்தினுடைய மிக முக்கியமான பங்கு. இது எந்த மாதிரியான உணர்ச்சி தொடர்போட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காதல், மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், இதுதான் இதயத்தினுடைய உணர்ச்சி தொடர்பு. இப்ப இதுல லூயிஸ் ஹேவினுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதயத்திற்கான பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா, கடினமான உணர்ச்சிகள், மன்னிக்க முடியாதது, கோபம், வருத்தம், இந்த மாதிரியான உணர்ச்சி நிலைகள் உள்ள இருக்கிறது. இத மன்னிக்க முடியாம அப்படியே உள்ளே குமுறிக்கிட்டு இருக்கிறது. இதுதான் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம். இப்ப இதுக்கு மாற்று சிந்தனையா எந்த மாதிரியான உறுதிமொழிகள் நம்ம கொடுக்கலாங்க? என் இதயம் அமைதியானது, நான் காதலையும் மன்னிப்பையும் தேர்ந்தெடுக்கிறேன். அவ்வளவுதாங்க. அடுத்தது கல்லீரல். உடல்ல அந்த விஷத்தன்மையெல்லாம் வடிகட்டக்கூடியதாக இருக்கு. ஹார்மோனை சமநிலையில வைக்கக்கூடிய அந்த வேலையை இந்த கல்லீரல் பாக்குதுங்க. இது எந்த மாதிரியான உணர்ச்சி தொடர்போட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோபம், பொறாமை, விரக்தி, இந்த மாதிரியான உணர்ச்சி தொடர்போட உடல்ல இயக்கமா இருக்கு. கல்லீரல் பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளடங்கிய கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறது, உள்ளுக்குள்ள அறைய வச்சுக்கிட்டே இருக்கிறது, வெளியில தள்ளுறது கிடையாது. இப்ப இதுக்கான உறுதிமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்னுடைய கோபத்தை விடுவிக்கிறேன், என் உள்ளம் அமைதியானது. அடுத்து சிறுநீரகம். ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலையை பார்க்குது, உடல்ல நீரை சமநிலையா வச்சுக்கிறது. இதனுடைய உணர்ச்சி தொடர்பு பயம், கவலை, விமர்சனம். அப்ப சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவுல பயம், இல்லைன்னா தோல்வி உணர்வு, வாழ்க்கையில தோல்வி, ஏதோ ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறது, இதுதான் சிறுநீரக பிரச்சனை வர்றதுக்கான காரணமா இருக்கு. இப்ப இதுக்கான உறுதிமொழி என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், வாழ்க்கை என்னை ஆதரிக்கிறது. அடுத்து நுரையீரல். ஆக்சிஜனேற்ற வேலையும் சுவாசித்தல் வேலையும் இந்த நுரையீரல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இது எந்த மாதிரியான உணர்ச்சி தொடர்போட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில பயம், துக்கம். இப்ப நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் வாழ்வதற்கான விருப்பமே இல்லாம இருக்கிறது. இப்ப இதற்கு எந்த மாதிரியான உறுதிமொழி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது. இரைப்பை. இதனுடைய வேலை உணவை செரிக்க வைக்கிறது. புதிய அனுபவங்களை, புதிய வாய்ப்புகளை, புதிய மனிதர்களை ஏற்க முடியாமை மற்றும் பயம். இப்ப இந்த பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணம் என்னங்க? உள்ளுணர்வை புறக்கணிக்கிறது. இதுக்கான உறுதிமொழி என்ன எடுத்துக்கலாங்க? நான் என்னுடைய உள்ளுணர்வை நம்புறேன், நான் பாதுகாப்பாக உணர்றேன்.
அடுத்து மிக முக்கியமான ஒரு பார்ட்டு கணையம். இன்னைக்கு எண்ணற்ற மக்களுக்கு இந்த வியாதி தான், சர்க்கரை நோய், டயபிட்டிஸ். உடல்ல இன்சுலின் சுரக்க வைக்கிறது தான் இதனுடைய வேலை. இது எந்த மாதிரியான உணர்ச்சி தொடர்போட இருக்குன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையினுடைய இனிமையை மறுக்கிறது துக்கம், வாழ்க்கைய ரசிச்சு வாழாம இருக்கிறது, இதுதாங்க பிரச்சனை. இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில இனிமையே கிடையாது, என்னதான் இருக்கு வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வோடயே இருப்பாங்க. இப்ப இதற்கு எந்த மாதிரியான உறுதிமொழிகளை நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய வாழ்க்கை இனிமையானது, நான் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியை ஏற்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறேன், இந்த மாதிரியான உறுதிமொழிகளை நம்ம கொடுக்கலாம். அடுத்தது குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடியதுதான் குடலினுடைய மிக முக்கியமான பங்கு. இதனுடைய உணர்ச்சி தொடர்பு பார்த்தோம்னா, பழைய எண்ணங்களை விடுவிக்க முடியாமை, ஏற்கனவே தான் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், அந்த அனுபவங்களை எல்லாம் உள்ள போட்டு போட்டு திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அப்ப குடல் பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய கோபம், பயம், குற்ற உணர்வுகளை பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறது, தாமேலேயே குற்ற உணர்வு, தன்னையே மன்னிக்காம இருக்கிறது, இதுதான் பிரச்சனை. இப்ப இதற்கு எந்த மாதிரியான உறுதிமொழிகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எதையும் எளிதாக விடுவிக்கிறேன், எதுவும் என்னை பாதிக்காது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளார கொண்டு வருங்க. அடுத்து தைராய்டுங்க. உடலினுடைய ஆற்றலையும் வளர்ச்சிதை மாற்றத்திலையும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது தைராய்டு. இதனுடைய உணர்ச்சி தொடர்பு தன்னை வெளிப்படுத்த முடியாமை, தாழ்வு மனப்பான்மை. இப்ப தைராய்டு பிரச்சனைக்கு காரணம் நான் எப்போதும் தடுக்கப்படுகிறேன் என்ற ஒரு உணர்வு. இதற்கான உறுதிமொழி என்ன கொடுக்கலாங்க? நான் என் உள்ளுணர்வுகளை சுதந்திரமாக வெளிப்படுத்துகிறேன், நான் சக்தி வாய்ந்தவன். தைராய்டு வந்த என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் பார்த்திருக்கேங்க, அவங்க இதே கேரக்டர் தாங்க. அடுத்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவது எதற்காக? இதனுடைய உணர்ச்சி தொடர்பு உள்ளார்ந்த பயம், ஆத்திரம், தன்னை பாதுகாக்க முடியாத ஒரு உணர்வு. லூயிஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா, தோல் அப்படிங்கிறது உணர்ச்சிகளை மறைக்கும் கவசம் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுக்கு எந்த மாதிரியான உறுதிமொழிகளை கொடுத்து இதை சரி செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பாதுகாப்பாக உணர்கிறேன், என்னுள் இருக்கும் அன்பையும் நம்பிக்கையையும் நான் வெளிப்படுத்துகிறேன். இதயம் சார்ந்த பிரச்சனைகள். இப்ப இதய நோய்க்கான காரணம் கடினமான உணர்ச்சிகள், காதல் தோல்வி, கோபம், மன்னிக்க முடியாமை. லூயிஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதயம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி மற்றும் அன்பினுடைய மையம், இதனுடைய சிம்மாசனம் இதயம், ஆனா கோபம் அதை அடைச்சிருது. இதை சரி செய்வதற்கான உறுதிமொழி, என் இதயம் அன்பு மற்றும் அமைதியால் நிறைந்துள்ளது, நான் மன்னிக்கிறேன். முழங்கால் வலி எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில வளைந்து கொடுக்க மறுக்கிறது, பெருமை, பிடிவாதம், இதெல்லாம் இந்த நீ பெயின், முழங்கால் வலிக்கான மிக முக்கியமான காரணம். லூயிஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முழங்கால்கள் வாழ்க்கையின் உள்ளுணர்வு மற்றும் தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான உறுதிமொழிகளை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்கிறேன், நான் நெகிழ்வானவன். அடுத்து தலைவலி, பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இது எதனால வருதுங்க? மன அழுத்தம், தன்னை கடுமையாக விமர்சிச்சுக்கிறது, உள்ள கோபம், தன்னையே கடுமையா விமர்சிச்சுக்கிறது. லூயிஸ் கேவினுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவலி அப்படிங்கிறது உங்கள் எண்ணங்களினுடைய அழுத்தத்தை வெளிப்படுத்துதுப்பா அப்படிங்கிறாங்க. இதை சரி செய்வதற்கான உறுதிமொழி, நான் என்ன அமைதியாகவும் நிதானமாகவும் வச்சுக்கிறேன், நான் என்னை நேசிக்கிறேன். சோ இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர வர நம்முடைய தலைவலி குறையும், உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை நம்மளால குறைச்சிக்க முடியுங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இந்த பயம் என்னுடைய வயித்தையே அப்படியே புரட்டுதுப்பா அப்படிம்பாங்க. சரிங்களா? அதுதான் பயம் புதிய சூழ்நிலைகளை ஏற்க மறுக்கிறது, உள்ளுணர்வை புறக்கணிக்கிறது,
இதுதான் வயிறு பிரச்சனைகளுக்கான காரணம். அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதை சரி செய்வதற்கான உறுதிமொழி, நான் பாதுகாப்பாக உணர்கிறேன், வாழ்க்கை எனக்கு ஆதரவாக இருக்கு, நான் புதிய அனுபவங்களை எளிதாக ஏற்கிறேன். இதை நம்ம நாள்தோறும் ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே வர வர பார்த்தோம்னா இதை சரி பண்ணிக்கலாம். அல்சர், பயம், என்னை போதுமானவன் அல்ல, இந்த மாதிரியான உணர்வு, உள்ளார்ந்து கோபம், இதெல்லாம் அல்சருக்கான மிகப்பெரிய பிரச்சனை. இதை சரி செய்வதற்கான உறுதிமொழி, நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் அன்பிற்கு தகுந்தவன், எல்லாம் நன்றாகவே நடக்கும். பிரஷர் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இது எந்த மாதிரியான உணர்ச்சி தொடர்போட இருக்குங்க? கோபம், பழைய உணர்ச்சி பிரச்சனைகள், வாழ்க்கையில் அழுத்தப்பட்ட உணர்வு. இதற்கான தீர்வு, நான் அமைதியாக இருக்கிறேன், என் இதயம் அன்பால் இயங்குகிறது, நான் என் கோபத்தை விடுவிக்கிறேன். அடுத்து முதுகுவலி. இதற்கான பிரச்சனை, ஆதரவு இல்லாதது போன்ற ஒரு உணர்வு, பொருளாதார பிரச்சனை, உணர்ச்சி அழுத்தம். இதுதான் முதுகுவலிக்கான காரணமாக இருக்கு. இதை சரி செய்வதற்கான உறுதிமொழி, வாழ்க்கை என்னை ஆதரிக்கிறது, நான் பாதுகாப்பாக உணர்கிறேன், நான் என்னை நம்புகிறேன். கழுத்து வலி. இதனுடைய உணர்ச்சி தொடர்பு என்னன்னு பார்த்தோம்னா, விடாம பிறருடைய கருத்தை சிந்திக்கிறது, உள்ளார்ந்த பிடிவாதம். அதாவது யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க அவங்கள பத்தி, விடாம அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு உள்ள போட்டு குமுறிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் கழுத்து வலிக்கான பிரச்சனை. இப்ப இதை சரி செய்வதற்கான உறுதிமொழி, நான் வாழ்க்கையை பல கோணங்களில் பார்க்கிறேன், நான் நெகிழ்வானவன், எல்லாம் எளிதாகிறது. அடுத்து தோள்பட்டை வலி. இது எந்த மாதிரியான உணர்ச்சிகளோட தொடர்புடையதாக இருக்குன்னு பார்த்தோம்னா, எல்லா பொறுப்புகளையும் தானே ஏத்துக்கிறது, அதுதான் உணர்ச்சி சுமை. இப்ப உணர்வு ரீதியாக சுமையா உணர்றது, சக்திக்கு மீறிய பொறுப்பை சுமக்கிறது, இதுதான் பிரச்சனை. இப்ப இதற்கான தீர்வு, நான் என் சுமைகளை பகிர்ந்து கொள்கிறேன், நான் என்னை லேசாக உணர்கிறேன், வாழ்க்கை எனக்கு உதவுகிறது. அன்பானவர்களே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் இப்ப கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதை நீங்க திரும்ப நல்லா சிந்திச்சு பார்க்கும் பொழுது, ஆமா இந்த மாதிரியான எண்ணங்களை தான் நான் உள்ள போட்டுட்டு இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்கள நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அவங்க சில விஷயங்களை உள்ளுக்குள்ளார போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்கு உடல் அந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்குங்க. இதை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. சரி, இந்த உறுதிமொழிகளை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் காலையிலயும் இரவுலையும் 5-10 முறை நல்லா உறக்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிற உறுதிமொழி பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில பிரச்சனை இருக்குன்னா அந்த ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. ஓகே, அத 10 தடவை கரெக்டா சொல்லுங்க. அதுவும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய கண்களை அப்படியே பார்த்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அதற்கு அபரிதமான சக்தி இருக்குங்க. வச்சுக்கோங்க, ஒரு நோட்ல உங்களுக்கு தேவையான உறுதிமொழிகளை எழுதி வச்சுக்கோங்க. அதை நாள்தோறும் இந்த மாதிரி காலையில இரவுல சொல்லுங்க, அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்னும் சொல்லுங்க. லூயிஸ் கே சொல்றாங்க பாத்தீங்களா, உங்களுடைய எண்ணங்களே உங்கள் உடலினுடைய மருந்து. அவ்வளவு சக்தி இருக்குங்க. 21 நாள் சொல்லி பாருங்க, வியக்கத்தக்க மாற்றங்களை உங்களுடைய உடல்ல நீங்க பார்க்க முடியுங்க. இப்ப உள்ள எந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம விதைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணுங்க. அப்ப அந்த எண்ணங்களுக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த நேர்மறை எண்ணத்தை உறுதிமொழிகளாக நம்மளே உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான உறுதிமொழிகளை பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, உங்களுடைய மனசுல எந்த மாதிரியான சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு எந்த மாதிரியான மாற்று சிந்தனைகளை கொடுக்கணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகளுக்கு மாற்றா நேர்மறை சிந்தனைகளை உங்களால உருவாக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா, இப்ப இந்த மாதிரியான உறுதிமொழிகளை நம்ம உருவாக்கி அதை நாள்தோறும் சொல்லிட்டு வரோம். வெறுமனை சொல்லிட்டு வந்தா மட்டும் பத்தாதுங்க, அத உணர்வு பூர்வமாக சொல்லணுங்க. அதுதான் இங்க லூயிஸ் கே சொல்றாங்க, மனதளவுல சொல்லணும் அப்படின்ட்டு. அதாவது உணர்வு ரீதியாக
ஆழ்ந்து சொல்லணும், நம்பிக்கையோட சொல்லணும். ஓகேங்களா? இதுதாங்க உங்களுடைய நோய்களுக்கான மிகச்சிறந்த மருந்துங்க. இதுவே போதும். நம்ம இதை திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளார புகுத்தும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறிக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் என்னங்க, உடல்ல நோய்கள் அப்படிங்கிறது அண்டாது, அண்ட விடாது. அதுதாங்க விஷயம். குறிப்பா உடலுக்கு பிரச்சனை தரக்கூடிய எந்த விஷயங்களையும் நம்ம கொடுக்காம இருந்துட்டோம்னாலே போதுங்க. அப்பப்ப உள்ளூர ஒரு ஆராய்ச்சி நடத்தணுங்க. என்ன நீ சிந்திச்சிட்டு இருக்கிற, எந்த மாதிரியான உணவுகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், எந்த மாதிரியான சிந்தனைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழல்ல நம்ம இருக்கிறோம், அந்த சூழலை நம்ம எப்படி அணுகிறோம், இந்த சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ளார எப்பவுமே வரணுங்க. இதை நீங்க சரி செஞ்சுக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறப்பான மாற்றங்களை உங்களால பார்க்க முடியுங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.